ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கல்வாரி மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசங்கி 12:1 சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான வசனத்தை பிரசங்கியாகிய சாலோமோன் சொல்லுகிறதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். சாலோமோனுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சாலோமன் ஒரு பெரிய ஒரு பணக்காரன், ஒரு பெரிய ஒரு ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய வீடுகள் இருந்தது, திராட்சை தோட்டங்கள் ஏராளம் காணப்பட்டது, என்னுமாக தோப்புகள் காணப்பட்டது, குளங்கள் காணப்பட்டது, ஏராளமான வேலைக்காரர்கள், பொன்வெள்ளி மிகுந்த ஒரு ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே பிரசங்கிதான் சாலோமன் ஞானி சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே காணப்படுகிறது எல்லாம் மாயை. ஒரு காலத்திலே நான் மிகவும் பெரிய பணக்காரனாக காணப்பட்டேன், ஐஸ்வர்யவனாக காணப்பட்டேன், ஞானவானாக காணப்பட்டேன். ஆனால் எல்லாம் மாயை மாயை. ஏனென்று சொன்னால் சூரியனுக்கு கீழே காணப்படுகிறது எல்லாம் மாயையாக காணப்படுகிறது. எனவே அருமையான வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. என்னுடைய வாலிப பிராயத்திலே நான் அநேக ஐஸ்வர்யம் உள்ளவனாக காணப்பட்டேன். என்னும் மனம் போல நான் வாழ்க்கை வாழ்ந்தேன். பணம் எனக்கு சமாதானம் தரவில்லை, பொன்வெள்ளி எனக்கு சமாதானம் தரவில்லை, எல்லாம் மாயையாக காணப்பட்டது. எனவே வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நீ வாலிப பிராயத்திலே நீ பாவத்தை செய்யாதே, நீ ஆண்டவரை நினைக்கின்ற ஒரு வாலிபனாக காணப்படு என்று சொல்லுகிறதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாலோமன் ஞானி சொல்லுகிறதை பாருங்கள். எல்லாம் மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பார்க்கிலும் சம்பூரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? எல்லாம் வருத்தமும் சஞ்சலமாய் இருக்கிறதே. நான் ஏராளமான காரியங்களை சம்பாதித்தேன், ஏராளமான காரியங்களை இந்த உலகத்திலே சம்பாதித்தேன். ஆனால் எல்லாம் வருத்தமும் சஞ்சலமாய் இருக்கிறது. எனக்கு அது சமாதானத்தை தரவில்லை, அது என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரவில்லை, அது என்னுடைய வாழ்க்கையில் வேதனை தான் தந்தது, அது என்னுடைய வாழ்க்கையிலே வேதனையும் அழுகை தான் தந்தது. வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடையாது, எல்லாமே வருத்தம், எல்லாம் கண்ணீராக காணப்பட்டது, எல்லாம் சஞ்சலமாய் காணப்பட்டது, எல்லாம் துன்பமாக காணப்பட்டது என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அருமையான வாலிபனே, அருமையான வாலிப சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் படிப்பை குறித்து நீ பெருமை பாராட்டாதே, உன் அழகை குறித்து பெருமை பாராட்டாதே, உன்னுடைய அழகை குறித்து பெருமை பாராட்டாதே, உன்னுடைய குடும்பத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. எல்லா மாயை, உலகத்தில் உள்ள செல்வம் மாயை, உலகத்தில் உள்ள அழகு மாயை, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்ய மாயை என்று சொல்லி சாலோமன் ஆகிய ஞானி சொல்லுகிறான். ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், ஞானத்திலே சிறந்து விளங்கியவன், அவன் சொல்லுகிறான், எல்லாம் மாயை, எல்லாம் வருத்தமும் சஞ்சலுமாய் இருக்கிறது, எனக்கு அது சந்தோஷத்தை தரவில்லை, அது எனக்கு நிம்மதியை தரவில்லை, அது எனக்கு துன்பமாக காணப்பட்டது என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்கிற வாலிபனே, வாலிப சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி காணப்படுகிறாய்? உனக்கென்று ஆண்டவர் நல்ல படிப்பை தந்திருக்கிறார், உனக்கென்று நல்ல அறிவை தந்திருக்கிறார். நீ இன்றைக்கு எவ்விதமாக காணப்படுகிறார்? வேதம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிற போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு அடிமையாக காணப்பட்டவன், அடிமையாக சகோதரர்களால் விற்கப்பட்டவன், எகிப்திற்கு கொண்டு வரப்படுகிறான், இன்னுமாக பார்வோனுடைய அரண்மனையிலே காணப்படுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்,
அவன் காரிய சித்தி உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு இருக்கிறாரா? யோசேப்பு ஒரு வாலிபன், அவன் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன், அவன் எல்லாராலும் கைவிடப்பட்டவன், தகப்பனால் கைவிடப்பட்டவன், சகோதரரால் கைவிடப்பட்டவன், கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் காரிய சித்தியானான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரோடு அவன் ஜீவனம் பண்ணிய ஒரு வாலிபனாக காணப்பட்டான். அடிமையாக வெறுக்கப்பட்டான், சகோதரரால் வெறுக்கப்பட்டான், எகிப்திலிருந்து அருமையாக கொண்டு வரப்பட்டான். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்ன தெரியுமா? ஒரு ஜெப வாழ்க்கை காணப்பட்டது. ஆண்டவர் என்னை அடிமையாக கொண்டு வந்தாரே, இந்த எகிப்திற்கு நான் வரப்பட்டிருக்கிறேனே, தனிமையாக காணப்பட்டேனே என்று சொல்லி அவன் ஒரு நாள் வருத்தம் அடைந்ததில்லை. அவனோ ஆண்டவரோடு பேசுகிறான். ஆண்டவரே, எகிப்திலே நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், என்னை ஒரு முதன்மையானவனாக மாற்றும், என்னை ஞானவனாக மாற்றும், இந்த தேசத்திலே என்னால் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த ஒரு வாலிபனாக காணப்பட்டான். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வாலிபனே, வாலிப சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை விதமாக காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை உண்டா? நீ படித்து கொண்டிருக்கிறாய், கிறிஸ்தவன் தான், ஆண்டவருடைய அன்பை நீ அறிந்திருக்கிறாய், நல்லதுதான். இன்றைக்கு ஏதோ ஒரு பாவத்திலே மூழ்கி பாவத்திலிருந்து விடுதலை பெறாதபடி இன்றைக்கு பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிறாயே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பாவத்தை அல்ல, சாத்தான் விரும்புகிற காரியம் அல்ல, உலகத்தை அல்ல, அழகை அல்ல, மாயை அல்ல, உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, அருமையான வாலிப சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஜெப வாழ்க்கையை என்னை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையோடு காணப்பட்ட நிமித்தமாக அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் அவனுடைய நண்பர்கள் மூலம் வந்தது. ஆனால் உண்மை உள்ள ஒரு மனிதனாக காணப்படும். என்னுடைய ஜமானுக்கு நான் உண்மை உள்ளவனாக காணப்படுவேன் என்று சொல்லி அந்த எகிப்தின் ராஜாவுக்கு உண்மை உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரோடு நீ காணப்படுகிற போது, ஆண்டவரோடு நீ ஜெபிக்கிற போது, ஆண்டவரோடு நீ உறவாடுகிற போது கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ உண்மை உள்ளவனாக காணப்படுவாய்.